புதுச்சேரி மூலக்குளத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் மற்றும் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மூலக்குளத்தில் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. இதனை ஒட்டி நேற்று முன்தினம் கோவிலில் யாகசாலை அமைக்கப்பட்ட விக்னேஸ்வர பூஜை, முதலாம் கால யாகசாலை பூஜை, இரண்டாம் கால மற்றும் மூன்றாம் கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டது. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து புனித நீர்வளம் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவில் கோபுரத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் மற்றும் சுவாமிகளுக்கு ஊற்றப்பட்டு மகா தீபாரதனை காட்டு வைக்கப்பட்டது. கும்பாபிஷேகம் நீர் பொதுமக்களுக்கும் தெளிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், பாஜக மாநில செயலாளர் சரவணன், சமூக சேவகர் சசிபாலன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி, அமமுக மக்கள் முன்னேற்றக் கழக மாநில இணை செயலாளர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து முத்து மாரியம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு முத்து மாரியம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது.